ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து சுதான ஒரு டீச்சரை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன ப்ராப்ளம் என்ன விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு டீச்சர் ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஐடி வேலையாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் வேலையாக இருக்கும், அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. உங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் எல்லா மனுஷனுக்கும். ஸோ பிரேக் நீங்கள் எடுக்கலைன்னா எல்லா மனுஷனுக்கும் பிரேக் கண்டிப்பாக வேணும். இப்போ டீச்சர் ஏன் சூசைட் பண்ண நிறைய விஷயம் வருது. பட் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசணும். ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் டீச்சருக்கு. அதை தாண்டி வந்து உங்களுக்கு உண்மையாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. தப்பு கிடையாது. உங்களுக்காக உங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். டீச்சர் வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒரு மெச்சூரிட்டாக கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் அந்த ப்ரெஷரே வேலை செஞ்சுட்டு தான் நீங்களும் ஒரு கட்டத்தில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷனை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து இது வாய்ஸ் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்